மக்களே திஸ் இஸ் மீ விஜே மைக்கேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைரன் படத்துடைய ரிவ்யூ. சைரன் டைரக்டர் ஆந்தனி பாக்ராஜுடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், சமுத்திரக்கனி, அனுபமா, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த சைரன். சைரன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ட்ராமா. ஸோ ஜெயம் ரவிக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை அவர் எப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து முடிக்கிறாரு அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இதை ஆந்தனி பாக்ராஜ் ரொம்பவே வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணதான் படத்துல மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்போது ரெகுலராக நம்ம பார்த்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேவை நம்ம பெட்டராக கொடுக்கும்போது அந்த படம் அந்த ஃபார்முலா சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது இந்த படம் ஒன்ஸ் அகைன் நிரூபிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ படத்துடைய கதை அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி 14 வருஷமா ஜெயிலில் இருக்காரு. அவங்களுடைய மனைவி கொலை பண்ணிட்டாரு அப்படின்றதுனால ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பரோல் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வெளியே வர்றதுக்கு தயக்கப்படுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டாட்டரை பார்க்கணும், அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை இருப்பாரு. ஒரு கட்டாயத்தில் வெளியே வந்துருவாரு, பரோல்லேருந்து வெளியே வருவார். அவருக்கு 14 நாள் நீங்க உங்களுடைய ஃபேமிலியோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் நந்தினி அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காங்க. அவங்களுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சஸ்பென்ஸ்ல இருந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஜெயம் ரவி அந்த 14 நாள் அந்த ஊர்ல இருக்கும்போது அவரை சுத்தி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு பிரச்சனைகளை இவர் மாட்டிப்பாரு. இந்த மாட்டிக்கிறதுனால கீர்த்தி சுரேஷ் எப்படி ஜெயம் ரவி டார்கெட் பண்றாங்க, இவங்க 2 பேருக்குள்ள அந்த கிளாஷ் எப்படி வந்தது அப்படின்றதும், அப்பாக்குள்ள சென்டிமெண்ட் இதுக்கு நடுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்றத படத்துடைய மீதி கதை. ஸோ இதை ஆந்தனி பாக்ராஜ் ரொம்பவே அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டர் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும், இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு சாலிடான இன்ட்ரோ பிளாக் முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல போகும்போது கதை இதுதான் நான் சொல்ல வந்திருக்க விஷயம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் போகும்போது அது ரொம்பவே லிமிட்டடா கொடுத்தது தான் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனுடைய அழகான விஷயம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்து படத்தை முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல ஜெயம் ரவி அவருடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பரா இருந்தது. திலகவர்மன் அப்படின்ற கேரக்டர் ரொம்பவே உள்வாங்கி அதை நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு டிரைவரா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல எப்படி இருக்கணும் அப்படின்றதும், அது சேம் டைம் 45 இயர்ஸ் ஆன ஒரு ஏஜ் பர்சனா இருக்கும்போது அதுக்கான ஒரு கெட்டப் சேஞ்சோ, அதுக்கான உடம்பு ஏற்றுறதோ அப்படின்னு சொல்லி 2 விதமான அந்த கெட்டப் சேஞ்சை காட்டியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு சட்டில்டான ஒரு அண்டர் பிளே பண்ணியிருப்பாரு. நம்ம ரெகுலரா பார்த்த ஜெயம் ரவியை விட சைரன் படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஜெயம் ரவி நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கூடிய கீர்த்தி சுரேஷ் அவங்க நந்தினி ஒரு ஆங்கிரி யங் போலீஸ் ஆஃபீஸரா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயம், கொலகாரி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய இடங்களும் சரி, ஒவ்வொரு கேஸையும் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து அதை பிரசன்ட் பண்றதும் சரி, இந்த கேஸ் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே காட்டும்போது அவங்களுடைய நடிப்பு திறமை எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஸோ ஆனாலுமே இந்த படத்துல இவங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ரோல் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க நல்லா போல்டா எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த ரோல் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அனுபவம் பரமேஸ்வர் படத்துல கொஞ்சமா வர்றாங்க, கொஞ்சம் வந்தாலுமே அவங்க மனசுல நின்றுட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி சமுத்திரக்கனி, யோகி பாபு இவங்களுடைய காம்பினேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யோகி பாபு கோமாளிக்கு அப்புறமா யோகி பாபு அண்ட் ஜெயம் ரவி அவங்களுடைய காம்பினேஷன் வரதுனால பல இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே பாத்தீங்கன்னா யோகி பாபு நம்மள சிரிக்க வச்சு படத்தை நகர்த்துட்டு கொண்டு போறாரு. அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி செல்வகுமார் ரொம்பவே சூப்பரான சினிமாட்டோகிராஃபி கொடுத்திருந்தாரு. நிறைய இடங்கள் அவருடைய ஷார்ட்ஸ் ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சைரன் சேசிங் சரி, அதுக்கப்புறம் ஸ்டன் சீக்வன்ஸும் சரி, அதுக்கப்புறம் எமோஷன் சரி, நிறைய இடங்கள் அவருடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமாக எடிட்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரூபனோட எடிட்டிங், ஏன்னா சப்ஸ்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் லீனியர் யூஸ் பண்ணி இந்த படத்தில் எடிட்டிங் அப்ளை பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் சீன் ஒன்று வரும். கீர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவியை சட்டையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி. ஸோ அதே போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய டாக்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதை லிங்க் பண்ணி எடிட் பண்ண இருந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டிங்காக படத்துக்கு இருந்திருக்கு. அண்ட் படத்துல ஒரு சில அரசியல் பேசும் வசனங்களும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பர்சனலி தோணுச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, படத்துடைய நீளம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கதைக்குள்ள போறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. அது மட்டும் தான். ஸோ அதை தவிர மற்றபடி குறை அப்படின்னு சொல்றதுக்கு படத்துல வேற எதுவுமே இல்லை. அண்ட் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஜிவி பிரகாஷுடைய அந்த ஒரு மெலடி சாங்கும் சரி, அதுக்கப்புறம் அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய சாங்கும் சரி, தியேட்டர்ல கேட்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. சாம் ஸ்மித்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தாலுமே ஒரு சில இடங்கள் நம்மளுடைய காது வலிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா வெறும் ரிவெஞ்ச்
ட்ராமாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த படத்துக்குள்ள ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு. ஆணவ கொலை அப்படின்றது இன்னும் முடியல, அது இருக்கு அப்படின்றத லேசா போற போக்குல நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சைரன் படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். போய் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தனிப்பட்ட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.